குட் மார்னிங் எவ்ரிவன். அப்புறம் இன்னைக்கு இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளார போயிடலாம். ஏற்கனவே 2 கிளாஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு ஆர்கனைசேஷன்ஸ், இன்னொன்னு சீட் லெஜிஸ்லேஷன்ஸ். இது அடுத்த கிளாஸ் சீட் ஹெல்த் அண்ட் டிடக்டிங் மெத்தட்ஸ். ஏற்கனவே நடத்தின டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கடைசியா கேட்டுக்கலாம். இப்போ இருக்க டாபிக் உள்ளார போலாம். இது ஏற்கனவே என்டமாலஜி அண்ட் பேத்தாலஜி செஷன்ஸ்ல பார்த்த கிளாஸே தான். ஆனா சீட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் என்ன, பேத்தஜன்ஸ் என்னன்றத நான் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி இந்த செஷன் கொஞ்சம் பேராகிராஃப் ஸ்டைல்ல தான் நான் கொடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா புக்ல இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கேதர் பண்ணி கொடுத்திருக்கேன். நீங்க இந்த சீடு ஹெல்த்ங்கிற டாபிக் படிக்கும்போது நீங்க இந்த பவர் பாயிண்ட் பார்த்து படிச்சுக்கலாம். அதுல வெறும் டெஸ்டிங் மெத்தட்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க அதுல எலாபரேட்டா படிச்சுக்கலாம். மத்ததெல்லாம் இதுல பார்க்கலாம். ஓகே, டாபிக் குள்ளார போயிடலாம்னு நினைக்கிறேன். யாரும் பேராகிராஃபா இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் நீங்க கவனிங்க. அதுக்கப்புறமா நீங்க படிக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா புரியணும் இல்லையா? நான் பாயிண்டா சும்மா ஒரு லைன்ல மட்டும் குடுத்தேன்னா, நீங்க படிக்கும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கும். அதுக்காக தான். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயிட்டா கூட, நீங்க வீடியோ ஆஃப்லைன்ல குடுப்பாங்க. அதுல நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, மறுபடியும் உங்களுக்கு அந்த டாப் லைன்ஸ் ஏதாவது புரியல அப்படின்னா, திரும்பியும் நீங்க பாஸ் பண்ணி, ரீவைண்ட் பண்ணி பின்னாடி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு டைம்க்கு 2 டைம் பார்க்கறதுனால ஒரு தப்பும் கிடையாது. நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்படியே புரியலைன்னா டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, நீ கிளாஸ்க்குள்ளார போயிடலாம். சீட் ஹெல்த் அண்ட் டிடக்டிங் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் எதுனாலும் ஃபர்ஸ்ட் சீட் ஹெல்த். ஹெல்த்னாலே நம்ம என்னன்னு தெரியும். நம்மளுக்கு ஒரு டிசீஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறது தான் ஹெல்த். நம்ம கண்டிஷன் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான். ஹெல்த்னா என்ன டெஃபினிஷன் எல்லாத்துக்குமே தெரியும். இதுல என்ன சீடு ஹெல்த்னா, சீடுல ஏதாவது டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் பிரசன்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் சீடு ஹெல்த் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்ம பார்த்தாதான் நம்ம என்ன வகையான சீட் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும் அப்படியெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சீட் டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. சீட் டெஸ்டிங்னா ஜெர்மினேஷன் டெஸ்ட், மாய்ச்சர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு கேரி அவுட் பண்ணுவாங்க. இது இந்த சீட் லெஜிஸ்லேஷன், சீட் ஆக்ட் கீழ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி இருப்பாங்க. மேண்டேட்டரி டெஸ்ட். அதாவது இந்த டெஸ்ட்ல நம்ம கம்பல்சரியா ஒரு சீட் டெஸ்டிங்க்கு கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுல ஹெல்த் டெஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அத சீட் பில் 2004ல தான் அந்த சீடு ஹெல்த் டெஸ்டையும் நம்ம மேண்டிட்டரி டெஸ்ட் ஃபார் சீட் டெஸ்டிங்னு கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இதுல நான் எழுதல, நீங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சீடு ஹெல்த் எதனால பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ல என்ஹான்ஸ் பண்றதுக்காக. இன்னொன்னு டிசீஸ் ஃப்ரீ குவாலிட்டி சீட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் நம்ம சர்டிபிகேஷன்ல பார்க்கும்போது, சர்டிபிகேஷன் லெவல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ ஸ்டாண்டர்ட் லிமிட் தான் இருக்கணும். இவ்வளோ லிமிட் ஆஃப் பேத்தஜன்ஸ், இவ்வளோ லிமிட் இன்செக்ட்ஸ் தான் இருக்கணும்னு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்ம இது பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அதனால ஆஹ் அந்த அந்த ஒரு ரீசன்க்காக பண்றோம். இன்னொன்னு என்ன வகையான பேத்தஜன் இல்ல ஏதோ ஒரு இன்செக்ட் எது அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா தானே நம்மளால என்ன வகையான ட்ரீட்மெண்ட் குடுத்து அத கியூர் பண்ண முடியும். ஆக்சுவலா அத குட் குவாலிட்டி சீடா மாத்த முடியும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா? அதுக்காண்டி நம்ம சீட் ஹெல்த் டெஸ்ட் போறோம். இன்னொன்னு இந்த பிளான்ட் குவாரண்டைன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாமைன் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன வகையான பெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு என்ன ஃபியூமிகேஷன் மெத்தட்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் ஃபார் குட் குவாலிட்டி சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்டிபிகேஷன் ஸ்டாண்டர்டை என்ஷூர் பண்றதுக்காக தான் இந்த சீடு ஹெல்த்தை பார்க்கிறோம். இப்போ ஃபர்தரா வர ஸ்லைட்ஸ்ல என்னென்ன ஃபர்ஸ்ட் என்டமாலஜி பத்தி ஒரு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். அடுத்து பேத்தாலஜியை பத்தி கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்டமாலஜிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரேஜ் பெஸ்ட். இது ஆல்ரெடி நீங்க என்டமாலஜில உங்களுக்கு மேபி இந்த கிளாஸ் இருந்திருக்கலாம். இல்லைன்னா இதுல கவனிச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் பெஸ்ட்னா நிறைய பெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல இம்பார்ட்டன்டான பெஸ்ட்
அதோட அடல்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்னன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பெஸ்ட்டை 2ஆ கிளாசிஃபை பண்ணுவாங்க. எத பேஸ் பண்ணினா, பேஸ்ட் ஆன் த ஃபீடிங் பிஹேவியரை பொறுத்து. பிரைமரி ஸ்டோரேஜ் பெஸ்ட், செகண்டரி ஸ்டோரேஜ் பெஸ்ட்ன்னு கிளாசிஃபை பண்றாங்க. இது 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஸ்டோரேஜ் பெஸ்ட். பிரைமரி ஸ்டோரேஜ் பெஸ்ட்னா என்னன்னா, குட் குவாலிட்டியா இருக்கக்கூடிய சீடு, ஆல்ரெடி டேமேஜ் ஆகாத சீடை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் தான் பிரைமரி ஸ்டோரேஜ் பெஸ்ட். இது வந்து என்னன்னா ஹிடன் இன்ஃபெஸ்டேஷன்ஸ், உள்ளுக்குள்ளாரே தான் இருக்கும். அதோட இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்ப தெரியும்னா, அந்த அடல்ட் வந்து எமர்ஜ் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இதுல 2 கிளாசிபிகேஷன் இருக்கு. அத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் பெஸ்ட் பார்க்கலாம். இல்ல இன்டர்னல் ஃபீடர், எக்ஸ்டர்னல் ஃபீடர் நான் தான் சொன்ன மாரி பேஸ்ட் ஆன் த ஃபீடிங் பிஹேவியர்னால. இன்டர்னல் ஃபீடர்னாலே நம்மளுக்கு பேர்லயே இருக்கு. சீடோட இன்டர்னல் சைடுல இருக்கும். இன்டர்னல்னா உள்ளுக்குள்ளார வந்து அதோட அந்த கிரெயின்ஸ ஃபுல்லாவே கவர் பண்ணிடும். ஒன்லி அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். உள்ளுக்குள்ளார இருக்க அந்த ஜெர்ம் போர்ஷன் மட்டும் எல்லாத்தையும் ஃபுல்லாவே சாப்பிட்டுரும். இத வந்துட்டு நம்ம ஹிடன் இன்ஃபெஸ்டேஷனால அவ்ளோ சீக்கிரமா வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. அதே சமயம் இது ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்னென்ன மெத்தடாலஜிஸ்ன்னு நான் பின்னாடி சொல்றேன். எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ் அப்படின்னா வந்து வெளியே இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் அவுட்டர் போர்ஷன்ல இருக்கும். இது வந்து என்னென்ன போர்ஷன்ஸ சாப்பிடும்னா, ஜெர்ம் அண்ட் எண்டோஸ்பெர்ம் போர்ஷனை சாப்பிட, சீடோட ஜெர்ம் போர்ஷனையும் எண்டோஸ்பெர்ம் போர்ஷனையும் சாப்பிடக்கூடிய ஃபீடர்ஸ தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட்ஸ வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் ஸ்லைட்ல போடல. உங்க புக்லயும் அப்டேட் பண்ணல. நான் அது ஃபர்தரா குடுக்கும்போது நான் குடுக்குறேன். ஆனா நீங்க இத நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணாம இருக்காதீங்க. அடுத்து வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீடர பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுல என்ன இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி டேமேஜ் ஆன சீட்ஸையும் டேமேஜ் பண்ணும். இல்லைன்னா புதுசா ஒரு சீட வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபீடருக்கு இருக்கு. அதே வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் பெஸ்ட் அப்படின்னா, இதால வந்து சீட்ஸ புரோக்கனோ, டேமேஜோ பண்ண முடியாது. ஆல்ரெடி பிரைமரி ஃபீடர்ஸ் வந்து என்ன டேமேஜ் பண்ணி வச்சிருக்க சீட இது சாப்பிடும். அதான் செகண்டரி ஸ்டோரேஜ் பெஸ்ட். நம்ம இப்ப ஸ்டோரேஜ் பெஸ்ட்ல மேஜரா நம்ம குடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து பிரைமரி ஸ்டோரேஜ் பெஸ்ட். அதுலயே 2 கேட்டகரி இருக்கு. அவ்வளவுதான். செகண்டரி ஸ்டோரேஜ்ல ஒரு 3 இருக்கும். அதுலயும் இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு பார்த்தோம்னா, சாடூத்ட் கிரெயின் பீட்டல்னு இருக்கும். அது பின்னாடி ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் தான் பிரைமரி ஸ்டோரேஜ் பெஸ்ட். பார்த்தோம்னா, இதுல இன்டர்னல் ஃபீடர்ஸ் என்னென்ன, எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து மேபி என்டமாலஜில ஸ்டோர்டு கிரெயின் பெஸ்ட் வந்து நடத்தும்போது உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனா நான் இம்பார்ட்டன்ஸா இருக்கிறத மட்டும் சொல்றேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது இம்பார்ட்டன்ஸ் அதோட பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இந்த டேபுலர் காலத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். வேற வழி இல்ல. காமன் நேமு, சயின்டிபிக் நேமு, ஃபேமிலி, ஆர்டர் எல்லாத்துக்குமே ஆர்டர் பத்தி பிரச்சனை இல்ல. பீட்டில், வீவல்னா கோலியோப்டீரா போட்டுருவோம். இதே மாத்து இதுனா லெபிடாப்டீரா, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி கேட்டகரியில வந்துச்சுன்னா லெபிடாப்டீரா இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இதுல மனப்பாடம் பண்ண வேண்டியது சயின்டிபிக் நேமும் ஃபேமிலியும் தான். ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த பிபிடி மட்டும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அந்த பிபிடியை மட்டும் நீங்க இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கிட்டா போதுமானது. உங்க புக்ஸ் ரிலேட்டடா அதுல வெறும் டெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் இதை நீங்க படிச்சுக்கணும். சரி, இப்ப இதுல வேற என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம எதுல தவறு பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வீவில், பேடி மாத், ரைஸ் மாத் இதெல்லாமே பார்க்கும்போது சிமிலரா இருக்கும். நம்ம வந்து இதோட தான் அந்த டேமேஜ் வந்து இதோடது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். சோ அந்த நேம ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கிராஸ் பண்ணிக்கணும். காமன் நேம்ல குழப்புற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? சயின்டிபிக் நேம்ல நம்ம கொடுத்தா நம்ம வந்து கரெக்டா எழுதிருவோம். அதே வந்து காமன் நேம்ல இங்க வந்து ரைஸ் வீவில் வந்து சிட்டோஃபில்லஸ் ஒரைசே அது நல்லா பாத்துக்கோங்க. பேடி மாத்துன்னு கொடுக்க மாட்டாங்க. அங்கைமாசஸ் கிரெயின் மாத் அப்படிங்கிறது தான் அந்த பேர். லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா? இந்த பேர் தான் கொடுப்பாங்க. இந்த இது இந்த அங்கைமாசஸ் கிரெயின் மாத் இத பாத்துக்கோங்க. இதே எக்ஸ்டர்னல் ஃபீடர்ல வரும்போது ரைஸ் மாத்துன்னு ஒண்ணு வரும். ஓகே. இது வந்து டேமேஜிங் சிம்ப்டம்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஆனா வந்து நம்ம குழப்பிக்குவோம்ல. பேடி மாத்துனா இன்டர்னல் ஃபீடர், இது எக்ஸ்டர்னல் ஃபீடர் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம
நல்லா வந்து தெளிவா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆட் மேன் அவுட்ல கேட்டா கூட நம்மளால எழுதி தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு பெஸ்ட்டோட டெஃபினிஷன்ஸ் வந்து இப்ப டெஃபினிஷன்ஸ் இல்ல, அடல்ட்டோட கேரக்டரிஸ்டிக் என்ன? எந்த ஸ்டேஜ்ல வந்து அது டேமேஜ் பண்ணும்? அதுக்கப்புறம் வந்து என்ன டேமேஜிங் சிம்ப்டம்ஸ்? அதோட டெக்னிக்கல் டெர்ம் நம்ம இப்ப சொல்லுவோம் ஹோல்ஸ் போடுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இர்ரெகுலர் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த மாரி டெக்னிக்கல் டெர்ம்ஸ் என்னென்ன இதுக்கு யூஸ் பண்றாங்க? என்ன மாரி ஃபீடிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு? எவ்ளோ டேமேஜ் காஸ் பண்ணுது? அந்த மாதிரி இதெல்லாம் நான் பாயிண்ட்ஸா குடுத்திருக்கேன். உங்க புக்ல இல்லாதனால கொஞ்சம் பேராகிராஃபா வர மாதிரி இருக்கும். பேராகிராஃபா இல்ல பாயிண்ட் அவுட் தான் பண்ணியிருக்கேன். இதுலயே இன்னும் வந்து நம்மளுக்கு லைஃப் சைக்கிள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கணும். ஆனா ரொம்ப எலாபரேட்டா வேணாம். நீங்க இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு என்டமாலஜில சொல்லியிருப்பாங்க. அதுலயே வந்து உங்களுக்கு நெறைய இதா இருக்கும். அதனால வந்து நான் மேஜரா கொஸ்டின்ஸ் கவர் பண்ற ஏரியாஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதுல நீங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பெஸ்ட்டையும் நம்ம வந்து படிச்சுருவோம். படிச்சதுக்கு அப்புறம் ஒரே சிமிலரா இருக்கக்கூடிய டேமேஜிங் சிம்ப்டம்ஸ் 2, 3 இன்செக்ட்க்கு வரும். அப்ப என்ன மேம் பண்றது அப்டின்னா, இப்ப அந்த டேமேஜிங் சிம்ப்டம்ஸ் வந்து அ அ எல்லா ஆப்ஷன்ஸும் அதுல குடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா 2 போத் ஏ அண்ட் பி அந்த மாரி குடுத்திருப்பாங்க. சோ, அந்த ஆப்ஷன்ஸ நீங்க எலிமினேட் பண்ணிடணும். எலிமினேட் பண்ணி எதுக்கு வந்து இப்ப இர்ரெகுலர் ஹோல்ஸ்னா இப்ப ரைஸ் வீவலும் பண்ணுது, லெஸ்ஸர் கிரெயின் போரர்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் அங்க இருக்கும். நீங்க அந்த ஆப்ஷன்ஸ வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கணும். 2க்குமே ஒரே இதான் அப்படின்னு நீங்க போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இர்ரெகுலர் ஹோல்ஸ் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் எல்லாம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபீடிங் பங்க்சர்ஸ் எது எது பண்ணும் அப்படிங்கிறத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி இத படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அத நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. இது புக்ல இருக்காது. சோ நீங்க இத கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம இப்ப ரைஸ் வீபிள் பத்தி பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடல்ட் கேரக்டர். இந்த இமேஜ் வந்து ரைஸ் வீபிளோட இமேஜ். இவ்ளோ பெரிய இன்செக்ட்டாலாம் இருக்காது. ரொம்ப குட்டியா தான் இருக்கும். இது வந்து மைக்ரோஸ்கோபிக் வீவ்ல எடுத்த இமேஜ். ஓகேங்களா? இப்ப வந்து ரெட்டிஷ் பிரவுன் இந்த கலர் பாத்துக்கோங்க. எல்லாமே ஒரு ஒரு சிமிலரா டார்க் பிரவுன் அந்த மாரி கலர் தான் இருக்கும். ஏதாவது டிஃபரெண்ட் இருந்தா அத நீங்க நல்லா கொஞ்சம் ஒரு ஒன்ஸ்க்கு 1 டைம்க்கு 2 டைமா வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து இதுல பார்த்தோம்னா, கிரப், அடல்ட் 2மே வந்து டேமேஜிங் காஸ் பண்றது. இப்ப நம்ம லைஃப் சைக்கிள் வந்து 4ஆ பிரிப்போம். எக்கு, கிரப், அதுக்கப்புறம் பியூப்பல் ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் இல்லையா? அப்படி பிரிக்கும்போது கிரப்பும், அடல்ட்டும் தான் மேஜரான டேமேஜ வந்து இந்த இன்செக்ட் மேல காஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இதுல அடல்ட் வீவல் என்ன பண்ணும்னா, ஃபீல்டுல இருக்கும்போதே கிரெயின் மேல வந்து எக்ஸ வந்து லே பண்ணிடும். அப்ப இங்க வந்து ஸ்டோர்டு ப்ராடக்ட்டா சீட்ஸ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணும்னா, அது வந்து அந்த கிரப் வந்து அந்த சீட்ஸ வந்து போர் பண்ணி உள்ளுக்குள்ளார போய் அது ஃபுல்லாத்தையும் ஃபீட் பண்ணிரும். ஒன்லி அந்த அவுட்டர் போர்ஷன் அந்த சீட் கோட்ன்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். உள்ளுக்குள்ளார இருக்க அந்த காட்டிலிடன் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது சாப்பிட்டுரும். அதனால தான் வந்து அப்புறமா வந்து இந்த கிரப் ஃபுல்லாவே அங்க சாப்பிட்டு வளர்ந்துரும். வளர்ந்து நம்மளுக்கு அடல்ட்டா எமர்ஜ் ஆகும்போது, ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆகி, அந்த சீட் மேல ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். அதுல இருந்து தான் அந்த அடல்ட் வந்து நம்மளுக்கு வெளிய வரும். அதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இர்ரெகுலர் ஹோல்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லெஸ்ஸர் கிரெயின் போரர். லெஸ்ஸர் கிரெயின் போரர் அப்டின்னா வந்துட்டு, இதுல அடல்ட் எப்படி இருக்கும்னா, டார்க் ப்ரவுன் டூ பிளாக் கலர்ல இருக்கும். இதுல இதுதான் வந்து லெஸ்ஸர் கிரெயின் போரர். ஓகேங்களா? லெஸ்ஸர் கிரெயின் போரர். இதுல வந்து பார்த்தோம்னா, ஹெட் வந்து இந்த புரோனோட்டத்துக்குள்ளார இருக்கும். ஹெட் இருக்கு. இது புரோனோட்டம். இந்த புரோனோட்டத்துக்குள்ளார இருக்கும். ஓகேவா? கிரப், அடல்ட் 2மே டேமேஜ காஸ் பண்ணும். அதிகமான டேமேஜ காஸ் பண்றது எதுன்னு பார்த்தோம்னா, அடல்ட் ஸ்டேஜ்ல தான் அதிகமான டேமேஜ காஸ் பண்ணும். இத வந்து எக்ஸ்டர்னல் ஃபீடர், இன்டர்னல் ஃபீடர் 2மே சொல்லுவாங்க. இங்க பாருங்க இந்த பேடில இங்க வந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்கா? இதான் இர்ரெகுலர் ஹோல்ஸ். இதான் டேமேஜ் சிம்ப்டம்ஸ். இந்த மாதிரி. அப்புறம் இதெல்லாமே இந்த வெளிய இருக்க ஒரு மாவு போர்ஷன்ஸ் மாரி இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த அடல்ட் வந்து ஃபீட் பண்ணி அந்த கிரெயின் எல்லாத்தையும் அரிச்சு அத ஃப்ளோரா மாத்திருக்கு. அதனால தான். இதுதான் வந்து டேமேஜிங் சிம்ப்டம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னன்னா, அந்த லார்வல் இந்த கிரப் ஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து ஆக்டிவா வந்து அந்த கிரெயின்ஸ வந்து நல்லா ஆ ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு லேட்டர் ஸ்டேஜஸ்ல என்ன பண்ணும்னா, அது வந்து
ஒரு மாரி ஃபோல்ட் ஆயிடும். அதால சாப்பிட முடியாது. அந்த மாரி கிரெயின் வந்து ஃபீட் பண்ண அரிச்சு சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே அடல்ட் அந்த கிரெயின அரிச்சு ஃப்ளோரா மேக் பண்ணி வச்சிருக்க ஃபுட்ட வந்து இது எடுத்துக்கும். அதனால தான் இங்க வந்து அடல்ட் வந்து மச் டேமேஜ். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பெஸ்ட். லெஸ்ஸர் கிரெயின் போரர் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பல்ஸ் பீட்டில். பல்ஸ் பீட்டில் எல்லாருமே பார்த்திருப்போம். இது வந்து ஒரு ஃபீல்ட் கேரி ஓவர் பெஸ்ட். ஓகேவா? அடல்ட் என்ன கலர்ன்னு பாருங்க. சாக்லேட் ஆர் ரெட்டிஷ் ப்ரவுன் இன் கலர். இந்த அடல்ட்டோட இதான் அடல்ட். இந்த அடல்ட்டோட போஸ்டீரியர் பார்ட் பாருங்க எப்படி இருக்கு? ஒரு மாரி ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கா? இந்த போஸ்டீரியர் பார்ட் வந்து தெரியும்னு நெனைக்கிறேன் இமேஜ். இந்த போஸ்டீரியர் பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்டமன விட எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும். அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்படின்னா, பிஜிடிஎம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அந்த பிஜிடிஎம் பத்தின கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதுல டேமேஜ் காஸ் பண்ற ஸ்டேஜ் எதுன்னா கிரப் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டுலயே என்ன பண்ணும்னா, இந்த பீட்டில்ஸ் வந்து எக் லே பண்ணிடும். நம்ம இந்த பல்சஸ் மேல எல்லாம் பார்த்தோம்னா டாட் டாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா எக் அதோட ஷேப் பார்த்தோம்னா சிகார் ஷேப்டு. இதெல்லாம் நம்ம நார்மல் ஐல பார்க்கும்போது தெரியாது. நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூல வந்து இத பார்ப்பாங்க. அப்ப வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த மேல மேல இப்படி டாட் டாட்டா இருக்குது இல்லையா? அது எல்லாமே வந்துட்டு சிகார் ஷேப்டு எக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த கிரப் என்ன பண்ணும்னா, இதுவும் அதே மாரி தான். எல்லா இன்டர்னல் ஃபீடர்ஸுமே சீட்ஸ வந்து போர் பண்ணி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அ போர்ஷன வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. ஹிடன் இன்ஃபெஸ்டேஷன் ஒன்லி அந்த அடல்ட் வந்து இந்த மாரி ஹோல் போட்டு இதான் வந்து அடல்ட் எமர்ஜென்ஸ் ஹோல்ன்னு சொல்லுவாங்க. இது டெக்னிக்கல் டெர்ம். ஹோல் போட்டு அது வெளிய வந்துரும். அந்த கிரப் ஃபீட் ஆகி அடல்ட்டா எமர்ஜ் ஆனோனே வெளிய வந்து வெளியவும் ஃபீட் பண்ணும். அததான் வந்து இங்க சொல்றோம். அடல்ட் எமர்ஜென்ஸ் ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அடல்ட் எமர்ஜென்ஸ் ஹோல்ஸ் இன்னும் ரைஸ் மாத், பேடி மாத்து அந்த மாதிரி இதுல எல்லாம் நம்மளுக்கு வரும். அதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். அதுல பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் டெர்ம விண்டோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஹோல் தான். ஆனா அத டெக்னிக்கல் டெர்ம்ல எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்ப வந்து சிகரெட் பீட்டில். சிகரெட் பீட்டில்னா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்க சிகரெட் பீட்டில்னே சொல்லிட்டாங்க. ஸோ டுபாக்கோ அந்த மாதிரி இதுல இருக்கிறது. டுபாக்கோ, டர்மரிக், கிரவுண்ட்நட், ஜிஞ்சர், பெப்பர் இந்த மாதிரி இதுல எல்லாம் இது வந்து ஹோஸ்ட்டா இருக்கும். ஓகே. இதுதான் சிகரெட் பீட்டில். இது பாருங்க. இது வந்து ஹெட்டும் புரோனோட்டமும் இப்படிதான் பெண்ட் ஆயி தான் இருக்கும். நேரா ஸ்ட்ரெய்ட்டனா இருக்காது. அதே மாதிரி ஜிக்ஜாக் மேனர்ல வந்து இங்க இது வந்து டேமேஜிங் சிம்டம்ஸ். ஓகேவா? இது வந்து ஃபுட் ப்ராடக்ட்டோட டேமேஜிங் சிம்டம். இது வந்து சீடோட டேமேஜிங் இல்ல. நம்ம டேமேஜிங் பத்தி நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த இமேஜ போட்டிருக்கேன். மைக்ரோஸ்கோபிக் வியூல ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ல இந்த மாரி பண்ணியிருக்குது. நம்ம சீட்ஸ மட்டும் அஃபெக்ட் பண்ணாது இல்லையா? அது ஃபுட் கிரெயின்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இது ஒரு பீட்டில். அப்ப வந்து என்னன்னா, ஜிக்ஸாக் மேனர்ல இதோட ஃபீடிங் பிஹேவியர் இருக்கும். ஸோ கேலரி செக்ஷனா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த டேமேஜிங் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து ஹோல்ஸ் போடுங்க. ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா, பின் ஹெட் சைஸ்டு. அந்த சைஸ பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹோல் தான் எந்த சைஸ்ல இருக்கும்? பின் ஹெட் சைஸ். ஓகே. இந்த இதுதான் வந்து இதோட இம்பார்ட்டன்டான ஆ கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் இருந்துட்டு பார்க்கறது ட்ரக் ஸ்டோர் பீட்டில். இந்த சிகரெட் பீட்டில், ட்ரக் ஸ்டோர் பீட்டில் இது எல்லாமே வந்துட்டு ஒரே சிமிலரான ஹோஸ்ட்ல தான் இருக்கும். டுபாக்கோ, ஜிஞ்சர், பெப்பர், டர்மரிக். ஆனா என்ன ஆகும்னா அடல்ட் அப்புறம் வந்து அதோட ஃபீடிங் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ் லெவல் வந்து கம்மியா இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் லெவல்லாம் ரொம்ப நம்ம போட்டு டீப்பா படிச்சுக்கலாம் இருக்க தேவையில்ல. மேஜரா கொஸ்டின்ஸ் கேட்கிற ஏரியா இதுதான். அப்படி ரொம்ப டீப்பா போய் ரொம்ப கஷ்டமா செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாதான் அந்த பெர்சன்டேஜ் லெவல்லாம் போவோம். வந்து அதே டேமேஜிங் சிம்டம்ஸ் தான். நான் தான் சொன்னேன்ல, ஏதோ ஒண்ணு ஆப்ஷன்ல குடுத்திருப்பாங்க. அத பார்த்து நம்ம எழுதணும். கேலரிஸ் வந்து மேக் பண்ணும். அதே மாரி சர்க்குலர் பின் ஹெட் சைஸ்டு ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு மேக் பண்ணும். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் லெஸ்ஸர் இம்பார்ட்டன்ஸ் இந்த ட்ரக் ஸ்டோர் பீட்டில், சிகரெட் பீட்டில்லாம். ஆனா அடல்ட்ல கேரக்டரிஸ்டிக்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. அத நீங்க நல்லா பார்த்துக்கணும். கிரவுண்ட் நட் போரர்.
ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்டோர்டு ப்ராடக்ட். கிரவுண்ட்நட்ல கேட்டாங்க, ஸ்டோர்டுல கேட்கணும் அப்படின்னாலே கிரவுண்ட்நட் போரர் தான் கேட்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அடல்ட் வந்து ரெட்டிஷ் பிரவுன் ஓவல் பீட்டில். இங்க பாருங்க, இதுதான் அடல்ட். இது வந்து ரெட்டிஷ் பிரவுன் இருக்கா, இங்க வந்து ட்ரங்கேட்டட் எலைட்ரா. எலைட்ரா எப்படி இருக்கு, ட்ரங்கேட்டட் எலைட்ரா. அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீட்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், பாட்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? நம்ம 2யுமே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்பாடாவும் ஸ்டோர் பண்றாங்க, சீடாவும் ஸ்டோர் பண்ணுவாங்க. சீட்ஸ் கிரவுண்ட்நட்ட பொறுத்தவரைக்கும். இப்போ இந்த டேமேஜிங் சிம்ப்டம்ஸ் பாருங்க. இங்க ஒயிட் கலர்ல ஒரு ரவுண்ட் ரவுண்டா இருக்கா அந்த பாடு மேல. அது வந்து ஒண்ணும் இல்ல, அந்த போரரோட கக்கூன். அததான் வந்து அந்த பியூப்பல் ஸ்டேஜ்ன்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி. இந்த மாரி வந்து தின் பேப்பரி கக்கூன்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் டேம். இத வந்து இப்ப நான் வாசிக்கல. ஆனா இந்த சயின்டிஃபிக் டெர்ம் வந்து உங்களுக்கு தெரியணும். சோ நான் சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த கிரவுண்ட் நட்ல பாருங்க, ஒவ்வொரு ஹோல் இந்த பாட் மேல ஹோல் மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே தான் இதோட டேமேஜிங் சிம்ப்டம்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்டோர்டு ப்ராடக்ட் பெஸ்ட். இன்டர்னல் ஃபீடர் கீழ வருது. கிரவுண்ட் நட் போரர், பாடு, சீடு 2யுமே இது பண்ணும். கக்கூன்ஸ் இருக்கும் மேல, அதுக்கு மேல வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். அடுத்து ஸ்வீட் பொட்டேட்டோ வீவல் பேர்லயே இருக்கு. அப்ப ஹோஸ்ட் என்னவா இருக்கும், ஸ்வீட் பொட்டேட்டோவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எப்படி இருக்கும்னா, ஆண்ட் லைக். இது நம்ம நிறைய என்டமாலஜி செஷன்ல பார்த்திருப்போம் கண்டிப்பா. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வேவல் வந்து ஆண்ட் மாதிரி இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்காது, இன்னும் குட்டியா தான் இருக்கும். இதுல வந்து செக்ஷுவல் டைமார்பிசம் கேரக்டர். செக்ஷுவல் டைமார்பிசம் கேரக்டர்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எல்லா இதுவும் வந்து சிமிலரா இருக்கும், எக்ஸப்ட் ஒரே ஒரு ஏதாவது ஆர்கன்ஸ்ல. அப்படி இங்க பார்க்கும்போது என்ன இருக்கும்னா, இந்த ஆண்டனா இருக்குல்ல, ஆண்டனல்ல வந்து ஆண்டனல் லென்த் வந்து மேல்ல பெருசா இருக்கும், ஃபீமேல்ல சின்னதா இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து மேல்ல வந்துட்டு எலாங்கேட்டட் அந்த டிஸ்டல் எண்ட் இருக்குல்ல, ஆண்டனாவோட டிஸ்டல் எண்ட். இந்த எண்ட் வந்து எலாங்கேட் ஆகி ஒரு மாரி கிளப் ஷேப்டு மாரி இருக்கும். அதே வந்து நம்ம ஃபீமேல்ல பார்த்தோம்னா லென்த் வந்து கம்மியா இருக்கும். ஆனா மேல பார்க்கும்போது எக் ஷேப்டுல வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக் ஷேப்டு மாரி. இதுதான் அந்த செக்ஷுவல் டைமார்பிசம் கேரக்டர்ஸ். இத நீங்க பார்த்திருப்பீங்க. அ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். என்டமாலஜில. நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணா, அடல்ட் பார்த்தோம்னா அந்த ஃபீல்டுல பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த லீவ்ஸ் மேல அந்த அடல்ட் உட்கார்ந்து அந்த எபிடெர்மிஸ்ல ஸ்கிராப்பிங்ன்னு சொல்லுவாங்கல்ல, அத அப்படியே சுரண்டி சுரண்டி அந்த எடுக்கிறது. ஸ்கிராப்பிங்னா சுரண்டுதல். இப்ப இத வந்து அந்த லீஃபோட எபிடெர்மல் போர்ஷன்ஸ அப்படியே சுரண்டி எடுத்துரும். குளோரோஃபில் லாஸ் நடக்கும். அதுதான் இதோட அடல்ட் ஃபீல்டு லெவல். இப்போ நம்ம ஸ்டோர்டு ப்ராடக்ட்ல வருவோம். இப்ப நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோனா டியூபர்ஸ். சீட்ஸ் தானே மேம் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சீட்னாலே ப்ராபகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸும் சீடுன்னு தான் சொல்வோம். ஸோ டியூபர்ஸ்ல என்ன ஆகும்னா, இந்த மாரி பங்க்சரிங் வந்து பண்ணுது. ரவுண்ட் ஃபீடிங் பங்க்சரிங். அப்படியே உள்ளுக்குள்ள இருப்பாங்க ரவுண்ட் ரவுண்டா இந்த லார்வல் இருக்கா, இது எல்லாமே அப்படியே ஃபீட் பண்ணிட்டே போயிடும். இதனால என்னன்னா குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கு வந்து என்ன டெக்னிக்கல் டெர்ம், ரவுண்ட் ஃபீடிங் பங்க்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேடி மாத். பேடி மாத்தும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பெஸ்ட். இது வந்து எப்படி இருக்கும்னா, இதுதான் பேடி மாத்து. எல்லோயிஷ் பிரவுன் மாத்தா. இங்க பாருங்க, இந்த விங்ஸ் மேல 2 டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குதா? இந்த மாரி இருக்கும். இதுதான் வந்து பேடி மாத்தோட கேரக்டரிஸ்டிக். அப்புறம் வந்து லார்வா தான் அதிகமான டேமேஜ மேக் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு லெவல்லயே இதோட டேமேஜ ஸ்டார்ட் பண்ணிரும். போர் பண்ணி உள்ளார போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார இருக்க எல்லா போர்ஷன்ஸையும் சாப்பிட்டு அடல்ட்டா தான் வெளிய வரும். அப்படிதான். இங்க பாருங்க, விண்டோயிங் சிம்ப்டம் சிமிலரா தான் இருக்கு. இங்க பாருங்க, ரவுண்ட் அப்படியே பெர்ஃபெக்ட் சர்க்குலரா இருக்கா? இந்த மாதிரி இருக்கும். ஆனா அங்க அப்படி இருக்காது. அதனால தான் அது இர்ரெகுலர். லெஸ்ஸர் கிரெயின் போரர்லயும் மேம் இதே மாரி ஹோல் தானே மேம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து அங்க வந்து இங்க எப்படி இருக்கு? பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அங்க இர்ரெகுலரா இருக்கும். இதெல்லாம் இவ்ளோ தூரம் நம்ம நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். அவ்வளதான். இதுல இ ஆ முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இன்டர்னல் ஃபீடர்ஸ் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. விண்டோயிங் சிம்ப்டம்ஸ் எதுக்கு வரும்? அடல்ட் எமர்ஜென்ஸ், எக்ஸிட் ஹோல்ஸ் எதுக்கு வரும்? எக்ஸிட் ஹோல்ஸ் எதுக்கு வரும்? ஆம்
பல்ஸ் பீட்டிலுக்கு வரும். அடல்ட் எமர்ஜென்ஸ் ஆர் எக்ஸிட் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் ஃபீடிங் பங்க்சர்ஸ் எதுக்கு வரும்? கேலரிஸ்க்கு எதுக்கு வரும்? இவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேதர் பண்ணி எழுதிக்கணும். அதையும் நானே போட்டுக்கலாம். ஆனா நீங்க ஒரு தடவை எழுதினானா உங்களுக்கு வந்து அது நல்லா மைண்ட்ல வந்து செட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரைமரி ஸ்டோரேஜ் பெஸ்ட், எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ்னாலே நான் சொன்னேன். ஏற் அ நல்ல சீட்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏற்கனவே டேமேஜ் பண்ணப்பட்ட சீட்ஸையும் இது ஃபீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃபீடர்ஸ். ஓகேவா? அ ஏற்கனவே டேமேஜே இல்ல. அப்படின்னாலும் அந்த சீட்ஸையும் வந்துட்டு இது வந்து டேமேஜ் பண்ணும். இதுல 5 தான் மெயின். இந்த 5 நீங்க படிச்சாலே போதும். வேற எதையும் நீங்க சர்ச் பண்ணி படிக்க வேண்டாம். ரெட் ஃப்ளோர் பீட்டில், காப்ரா பீட்டில் இதுலயும் மேஜரா கேக்குவாங்க அப்படின்னா, நாங்க நெறைய எக்ஸாம்ஸ்ல எழுதுவோம்ல. அந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு, எது எங்களுக்கு இம்பார்ட்டன்டான பீட்டில்னா, காப்ரா பீட்டில் கேட்டுருவாங்க. விச் ஸ்டோரேஜ் பெஸ்ட் ஃபீட் ஆன் ஜெர்ம் போர்ஷன் ஆஃப் த கிரெயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது காப்ரா பீட்டில். ஜெர்ம் போர்ஷன சாப்பிடும் அப்படி. எல்லாமே ஜெர்ம் போர்ஷன தான் மேம் சாப்பிடும் அப்படின்னா, ஆமா எல்லாமே ஜெர்ம் போர்ஷன தான் சாப்பிடும். ஆனா, அதுல மெயினா இந்த பீட்டில பத்தி கேட்டுறாங்க அப்படின்னு சொல்றேன். மத்ததெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல இன்டர்னல் ஃபீடர்ஸா இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ்ல இந்த ஆப்ஷன்ஸ குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் ஃப்ளோர் பீட்டில் போயிடலாம். ஆம், அதுலயும் அதே மாரி தான் நான் குடுத்துருக்கேன். இது பாருங்க இதுதான் ரெட் ஃப்ளோர் பீட்டில். இது எல்லா இன்செக்ட்மே இது நம்ம மாவ்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல. அதான் ரெட் ஃப்ளோர் பீட்டில். இது என்ன பண்ணும்னா, இதோட கிரப் தான் வந்து டேமேஜ் பண்ணும். ஆ டேமேஜிங் சிம்ப்டம்ஸ காஸ் பண்றது என்னன்னா கிரப். பீட்டில்னாலே கிரப்ன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணும்னா, இந்த ஏற்கனவே இருக்க அந்த ஃபுட் ப்ராடக்ட் ரெட் ஃப்ளோர் பீட்டில்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எது எதுலலாம் பார்த்தோம்னா, மெய்ஸு, வீட்டு அப்புறம் இந்த ஃப்ளோர்ஸ்னா மாவு மாதிரி இருக்கிற ஏரியாஸ்ல மாவுல வந்து இது இருக்கும். ந இது என்ன பண்ணும் அப்டின்னா, இத வந்து இந்த ஃபுட் மெட்டீரியல கன்டாமினேஷன் பண்ணும் வித் இட்ஸ் எக்ஸ்கிரீட்டா. எக்ஸ்கிரீட்டாவோட அந்த ஃபுட் மெட்டீரியல கன்டாமினேட் பண்ணும்போது, அங்க வந்து ஒரு மாய்ஸ்டர் கண்டிஷன் உருவாகுது. ஸோ, அதனால மோல்டு குரோத் வந்து வரும். மோல்டு குரோத் வரதுனால நம்மளுக்கு வந்து ஒரு அந்த சப்ஸ்டன்ஸ் ஃபுல்லாவே அந்த ஃபுட்ஸ் மெட்டீரியலோ, இல்ல சீடோ என்ன கலர்ல மாறும்னா, எல்லோ கலர்ல வந்து நம்மளுக்கு மாறிரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீட்டில் வந்து இதோட எக்ஸ்கிரீட்டாவோட அந்த ஃபுட் மெட்டீரியலையோ, கிரெயின்ஸையோ, சீடையோ கன்டாமினேஷன் பண்றதுனால எல்லோ கலரா அந்த மெட்டீரியல் மாறிடுது. அதுக்கப்புறம் பஞ்சன்ட் ஆர்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் தான் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் காப்ரா பீட்டில். நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபீடரோட ஹீரோ. கேட்டாங்கன்னா காப்ரா பீட்டில் தான். மத்த இப்ப சீட் டெக்னாலஜி ரிலேட்டடா ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறோம்னா, அதுல காப்ரா பீட்டில் இல்லாம இருக்காது. அந்த மாதிரி. டார்க் ப்ரவுன் டூ பிளாக் வித் கிளாபரஸ் டார்சல் சர்ஃபேஸ். இங்க பாருங்க. இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே எப்படி இருக்கு? ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப வந்து ஷைனிங்கா இருக்கும். இத பார்க்கும்போது. நம்ம அதுல மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ணி பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்பெஷல் கேரக்டர் ஒண்ணு இருக்கு. இது வந்து என்னன்னா, சீட்ஸ்ல வந்து மினிமம் மாய்ஸ்சர் கன்டென்ட் இருக்கக்கூடிய சீட்ஸ்ல மட்டும் தான் வந்து என்ன ஆகும்னா, சர்வைவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம நெறைய ஒரு ஹீப்னா ஒரு பல்க்கா நம்ம வந்து சீட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல ஒரு கன்னி பேக்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா, இந்த பீட்டில் வந்து டாப் மோஸ்ட் போர்ஷன்ல தான் வந்து என்ன பண்ணும்னா, சர்வைவ் ஆகும். மிச்சம் இருக்க போர்ஷன்ஸ்ல இதால சர்வைவ் ஆக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து அதிகமான ஆக்ஸிஜன் சப்ளை தேவைப்படுது. இதோட சர்வைவல்க்கு. அதனால டாப் மோஸ்ட் லேயர தான் இத வந்து பிரிஃபர் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜெர்ம் போர்ஷன் தான் இத வந்து சாப்பிடும் அப்படிங்கிறது. அடுத்து டிராபிக்கல் வேர்ஹவுஸ் மாத். இதுல அடல்ட்டோட கேரக்டரிஸ்டிக் பாருங்க. இங்க வந்து டார்க் கிரே, லைட் கிரே 2 கலருமே இதோட விங்ஸ்ல இருக்கும். ஆனா வந்து நம்ம பார்க்கும்போது அப்படி ஒண்ணும் டிஃபரன்ஸ் தெரியாது. இங்க டார்க் பேண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கு. இங்க பாருங்க இந்த இந்த இது. டார்க் பேண்ட், லைட் பேண்டுன்னுலாம் சொல்லுவாங்க. இத நம்ம இப்ப இதுல பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியல. அவ்ளோ ஒண்ணும் டிஸ்டிங்க்ட்டா நம்ம வந்து சொல்ல முடியாது. இதான் டார்க் பேண்ட், இதுதான் அ அ லைட் பேண்ட் அப்படின்றது சொல்ல முடியாது. இது என்ன பண்ணும்னா, ஜெர்ம் போர்ஷன தான் சாப்பிடும். லார்வல் வந்து ஜெர்ம் போர்ஷன சாப்பிடும். அடல்ட் வந்து என்ன பண்ணும்னா, சில்க் அண்ட் வெப்பனிங். வெப்பிங்னா இந்த சீட்ஸ் இந்த பேடிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. சீட்ஸ வந்து நம்ம பார்க்க ப அ ரைஸ் நம்ம வீட்ல வச்சுப்போம்ல, அதிலேயே பார்த்தீங்கனாலே அங்கங்க கட்டி கட்டியா, உருண்டை உருண்டையா இருக்கும். அதுதான் சில்க் அண்ட் வெப்பனிங். அதுல நீங்க அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, லார்வல் இருக்கும் அதுக்குள்ளார.
இது அந்த மாரி வந்து அதோட ஆம் ஃப்ளூயிட வந்து எக்ஸ்கிரீட் பண்ணி, அது எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளார புரொடெக்டிவா வச்சுக்கிறதுக்காக. நம்ம பார்த்திருப்போம் இதெல்லாம். இந்த மாதிரி இருக்கும். ஆ அதுதான் வந்து இதோட மேஜர் இது. இந்தியன் மீல் மாத். இந்தியன் மீல் மாத்ல அடல்ட்ல பாருங்க நல்ல டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த அடல்ட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மேல டா லைட் கிரே கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் கீழ வந்து ரெட்டிஷ் ப்ரவுன் கலர்ல இருக்கு. டிஸ்டிங்க்ட் கலர்ல 2 கலர்ல விங்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இதோட மேஜரான அடல்ட்டோட கேரக்டரிஸ்டிக். இதுவும் ஜெர்ம் போர்ஷன் தான். சில்க் அண்ட் வெப்பிங், ஃபீக்கல் மேட்டர். கன்டாமினேஷன் வந்து இது பண்ணும். இதான் சில்க் அண்ட் வெப்பிங். இது வந்து ஒரு ஃப்ளோர்ல இந்த மாரி வந்து இது மேல ஃபுல்லாவே அந்த புழு வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அந்த லார்வல் ஸ்டேஜ். நீங்க அதுல பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே அந்த ரைஸ்லலாம் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, அந்த அரிசிக்குள்ளார பார்த்தீங்கனாலே நல்ல ரவுண்ட் ரவுண்டா பால்ஸா இருக்கும். அதுதான் இதோட கேரக்டர்ஸ். அடுத்து நம்மளோட ரைஸ் எக்ஸ்டர்னல் ஃபீடரோட இன்னொரு ஹீரோ ரைஸ் மாத். நம்ம மாத்திக்க கூடாது. பேடி மாத்து, ரைஸ் மாத்து, ரைஸ் வீவில்லு இதெல்லாம் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. எங்களுக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். நீங்க வந்து இன்னும் படிக்கும்போது இப்பதான் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அடல்ட் வந்து எப்படி இருக்கு? பேல் கிரேயிஷ் அதே மாரி தான் இருக்கும். ப்ரவுன் மாத். ஓகேவா? இதுலயும் வந்து என்னன்னா, லார்வா தான் ஜெர்ம் போர்ஷன வந்து அஃபெக்ட் பண்ணும். லார்வல் ஸ்டேஜ். இதோட இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமான லெவல்ல இருக்கும்போது என்ன ஆகும்? இதுதான் அந்த ரைஸ் மாத் நான் சொன்னேன் இல்லையா? ரைஸ்ல வந்து அந்த பாலா இருக்கும் அப்டின்ட்டு. அதே மாதிரி தான் எல்லா இதுலயுமே இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. இதோட இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, கிரெயின்ஸ் எல்லாத்தையும் வெப்பிங் வெப்பிங்னா அப்டியே ரவுண்ட் ரவுண்டா ஆக்கிடுறது. ரவுண்ட் ரவுண்டா பண்ணி ஃபோல் ஆர்டர் வந்து ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் வந்து புரொடியூஸ் ஆகும். அப்பனா ரொம்ப இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமான லெவல்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். இதோட ஹோஸ்ட் லெவல்லாம் வந்து நெறைய இருக்கும். அத சொன்னா கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனா வந்து நீங்க இதோட பேர வச்சு நம்ம எழுதிக்கலாம். இப்ப ரைஸ் மாத்னா சீரியல்ஸ்ல எல்லாத்துலயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அந்த மாரி சில இத வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இம்பார்ட்டன்ட்டா இல்ல. இம்பார்ட்டன்ட் இருந்தா நான் சொல்றேன். காப்ரா பீட்டிலோட ஹோஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. மெய்ஸ், வீட், சொர்க்கம், பெர்ல் மில்லட், கிரவுண்ட்நட், பார்லி. மெய்ஸ், வீட், சொர்க்கம், பெர்ல் மில்லட், கிரவுண்ட்நட், பார்லி. மத்த டிராபிக்கல் வேர்ஹவுஸ் மாத்து, இந்தியன் மீல் மாத்து, ரைஸ் மாத்து எல்லாமே வந்து இந்த சீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய பீட்டில்ஸ். அவ்வளவுதான். இப்ப பிரைமரி ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் பெஸ்ட்க்கு போயிடலாம். சா டூத்ட் கிரெயின் பீட்டில். இதோட அந்த ஒரைசோஃபிலஸ் சூரினமென்சிஸ் இதோட சயின்டிஃபிக் நேம். இது நான் அந்த டேபிளர் காலம்ல குடுக்கல. நீங்க அத பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் பெஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா 3 பெஸ்ட் தான் இருக்கும். அதுல இம்பார்ட்டன்டான பெஸ்ட். இதுதான் அந்த அடல்ட். இந்த அடல்ட் இது ஏன் இந்த பேருனா, அந்த அடல்ட் மேல அந்த புரோனோட்டத்து மேல பாருங்க. எப்படி வந்து சா டூத்டு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குதா? இதனால தான் இது வந்து சா டூத்டு அ அ கிரெயின் பீட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 7 பேர்ஸ் அப்படி இருக்கும். பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ரொம்ப டீப்பாலாம் சொல்ல வேணாம். அது அது மட்டும் போய் 11 செக்மென்டட் அப்புறம் கிளப்டு ஆண்டனி. ஆண்டனா பாருங்க டிஃபரெண்ட்டா இருக்கா? கிளப் ஷேப்டு ஆண்டனிஸ் இருக்கும். இதால என்ன பண்ண முடியாதுன்னா, அ குட் கிரெயின்ஸ அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே டேமேஜ் ஆன பிரைமரி ஃபீடர்ஸால டேமேஜ் பண்ண சீட்ஸ வந்து இது ஃபீட் பண்ணும். அவ்வளோதான். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இன்னொருக்கா படிச்சீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஓகேவா? கைண்ட் ஆஃப் இன்ஃபெஸ்டேஷன்ஸ்க்கு போயிடலாம். இப்ப வந்து நம்ம இன்ஃபெஸ்டேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இன்ஃபெஸ்டேஷன்னா என்ன? இன்ஃபெக்ஷன்னா என்ன? இன்ஃபெஸ்டேஷன்ல 4 வகையான இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஹரிசாண்டல் இன்ஃபெஸ்டேஷன்ஸ். இதெல்லாம் இதோட டெஃபினிஷன்ஸ் தான் நான் இங்க குடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு சிம்பிளரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அத படிச்சு உடனே அதையே படிச்சு அதையே நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல இல்லையா? ஹரிசாண்டல் இன்ஃபெஸ்டேஷன்னா என்னன்னா, இப்ப வந்து கிராப் ஃபீல்டுல மெச்சூர் ஆனம்போதே, அங்கேயே 2 லைஃப் சைக்கிள் முடிஞ்சிரும். லைஃப் சைக்கிள்ல 4 ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா? அதுல வந்து எக் லே பண்றது அதெல்லாம். அது எக்லாம் லே பண்ணிடுச்சுனாலே நம்ம ஸ்டோர் பண்ணும்போது, அது வந்து எமர்ஜ் ஆயி நம்மளுக்கு வந்து அங்க டேமேஜ காஸ் பண்றது. அதுதான் ஹரிசாண்டல் இன்ஃபெஸ்டேஷன். இன்னொன்னு வெர்டிகல் இன்ஃபெஸ்டேஷன். வெர்டிகல்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? டாப் டூ பாட்டம். அப்ப மே ஒரு பல்க்கா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்துல, இன்செக்ட் இன்ஃபெஸ்டேஷன் வந்து மேல இருந்து கீழ வரைக்கும், அந்த பல்க் என்டயர் பல்க் ஃபுல்லா அது வந்து ஸ்ப்ரெட் ஆயி ஃபீட் பண்றது தான் வந்து வெர்டிகல் இன்ஃபெஸ்டேஷன்.
லேட்டன்ட் இன்ஃபெஸ்டேஷன்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த குடோன்ஸ்ல ஆல்ரெடி நம்ம வேற சீட்ஸ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும்போது அந்த பெஸ்ட் இருந்திருக்கும். அத ஒழுங்கா நம்ம கிளீன் பண்ணாம, அந்த திரும்பி கொண்டாந்து அதே குடோன்ல நம்ம வேற இத வைக்கிறது. இல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ண கன்னி பேக்ஸ வந்துட்டு நம்ம இன்னொரு சீட்ஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணும்போது, அந்த இதுல வந்து ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா? அந்த ஆ பெஸ்ட் மூலியமா நம்மளுக்கு டேமேஜ் ஏற்படுறது தான் லேட்டன்ட் இன்ஃபெஸ்டேஷன். அடுத்து வந்து கிராஸ் இன்ஃபெஸ்டேஷன். கிராஸ் இன்ஃபெஸ்டேஷன்னா, இப்போ ஒரு சில இன்செக்ட்ஸ் வந்து இந்த சீட்ஸ மட்டும் தான் ஃபீட் பண்ணும்னு இருக்கும். மோனோபேகஸ், பாலிபேகஸ் டெக்னிக்கல் டெர்ம். பாலிபேகஸ் இன்செக்ட் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் வந்து ஃபீட் பண்ணும் இல்லையா? ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்னொரு சோர்ஸ்க்கு வந்து மூவ் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபீட் பண்றது தான் இந்த கிராஸ் இன்ஃபெஸ்டேஷன்ஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ வந்து டிடக்ஷன் மெத்தட்ஸ் போலாம். இதுல நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஆ நீங்க வந்து நோட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் விஷுவல் எக்ஸாமினேஷன். இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா? விஷுவல் எக்ஸாமினேஷன், பெர்லீஸ் ஃபனல். இது 2மே வந்து எக்ஸ்டர்னல் ஃபீடர் டிடெக்ட் பண்றதுக்காக. விஷுவல் எக்ஸாமினேஷன் அப்டின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீட்ஸ வந்து எடுத்து சீவ்ல வந்து ஜலிப்பாங்க. ஜலிக்கும்போது அதுல வந்து நம்பர் 20, நம்பர் 40 அது வந்து டிஃபரெண்ட் சைஸ். அந்த ஹோலோட சைஸ பொறுத்து நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்துட்டு அந்த சீவ்ல வந்து ஜலிக்கும்போது என்ன ஆகும்னா, இன்செக்ட் இன்ஃபெஸ்ட் இல்லாத சீட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்? கீழ வந்து வந்துரும். இன்செக்ட் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, சில்க் அண்ட் வெப்பிங். இப்ப ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அந்த ஹோல் வழியா பாஸ் ஆகாது. மேலேயே ரீடைன் ஆயிடும். இது ஒரு மெத்தடாலஜி. இன்னொன்னு பெர்லீஸ் ஃபனல். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் இருக்கு இல்லையா? இதான் பெர்லீஸ் ஃபனல். பெர்லீஸ் ஃபனல்னா இத இங்க மாரி வந்து தொங்க விட்டுருக்காங்கல்ல, அதுதான். ஆ ஃபர்ஸ்ட் வந்து பெர்லீஸ் ஃபனல் என்னன்னா, இதுல வந்து ஒரு லைட்டிங் ஸ்ட்ரக்சர் மாரி இருக்கும். இதுக்கு கீழ வந்து சீட்ஸ வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஸ்ப்ரெட் பண்ண வாட்டி, இந்த லைட்டிங் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஹீட் சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய இன்செக்ட் வந்து இந்த ஹீட்னால தாங்காம நம்ம இப்ப எப்படி வெயில்ல வந்து ஏதாவது நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பல்சஸ்லயோ எதுலயாவது அ பெ இ இ பூச்சி புடிச்சிச்சுன்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க, வெளிய வந்து இந்த வெயில்ல வந்து கொட்டி காய வைப்பாங்க. அப்ப இன்செக்ட்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இது. ஏன் அப்டின்னா, அதால ஹீட்ட வந்து டாலரேட் பண்ண முடியாத கெப்பாசிட்டி. அதே பிரின்சிபிள் தான் இது. ஹீட் சோர்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து இன்செக்ட் வந்து அ விலகி போறது தான் இந்த பெர்லீஸ் ஃபனலோட பிரின்சிபல். ஆனா இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிடெக்ஷன் ஆஃப் ஹிட்டன் இன்ஃபெஸ்டேஷன். இந்த கீழ குடுத்திருக்க ஆப்ஷன் ஃபுல்லாவே இன்டர்னல் ஃபீடர்ஸ வந்து டிடெக்ட் பண்றதுக்கு. அப்சர்விங் த அடல்ட் எமர்ஜென்ஸ் ஹோல்ஸ். அடல்ட் எமர்ஜென்ஸ் ஹோல்ஸ்னா ஃபர்ஸ்ட் சீட எடுத்துட்டு, அதுல எத்தன சீட்ல வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குங்கிறத பார்த்து, நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்ப இத்தன சீடுனா, இத்தன சீட்ல இத்தன இப்ப வந்து 50 சீட்னா, 50 சீட்ல வந்து ஒரு 20 சீட்ஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, 20/50 இன்டூ 100 அந்த மாரி போட்டு பெர்சன்டேஜ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு இன்குபேஷன் மெத்தட். இந்த செகண்ட் ஒன் தான் அந்த அடல்ட் எமர்ஜென்ஸ் ஹோல்ஸ். இன்குபேஷன் மெத்தட் அப்டின்னா, ஒரு பாலித்தீன் பேக்குள்ளார சீட்ஸ போட்டுட்டு அத வந்து நல்லா டைட்டா கட்டிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல் டைம்ல வந்து அத எக்ஸாமைன் பண்ணும்போது, அதுக்குள்ளார இன்ஃபெஸ்டேஷன் இருந்தா என்ன ஆகும்? அடல்ட் எமர்ஜ் ஆயி வெளிய வருமா? அத வச்சு இன்ஃபெஸ்டேஷன் லெவல கால்குலேட் பண்ணுவாங்க. ஸ்டெய்னிங் மெத்தட்லயே இருக்கு. இது வந்து டூ டிடெக்ட் தி வீவில் இன்ஃபெஸ்டேஷன். நாம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெய்னிங் மெத்தட் இஸ் யூஸ்டு டூ டிடெக்ட் வீவில் இன்ஃபெஸ்டேஷன். வீவில்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட் ஃபர்ஸ்டின் மெத்தட். ஆசிட் ஃபர்ஸ்டின்னே ஒரு கெமிக்கல் இருக்கு. அது கிளேசியல் அசிட்டிக் ஆசிட். கான்சன்ட்ரேஷன் முக்கியம் இல்ல. நம்மளுக்கு வந்து கிளேசியல் அசிட்டிக் ஆசிடோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டெயின் மாரி பிரிப்பேர் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்ஸ எடுத்து வார்ம் வாட்டர்ல நல்லா சோக் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த சீட்ஸ வந்து இந்த ஸ்டெயின்க்கு வந்து மாத்துவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது, எக் பிளக் வந்து அதுல இருந்துச்சுன்னா, அந்த சீட்ஸ் மேல பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, அதெல்லாம் வந்து செர்ரி ரெட் கலர்ல தெரியும். இல்ல இந்த 3 பிக்சர் பாருங்க. இந்த பேடியோட பிக்சரு. இதுல பாருங்க. இந்த அ எல்லோ ச்சீ பிங்க் கலர்ல தெரியுதா அந்த ரவுண்ட் எல்லாம்? இந்த மாரி மெக்கானிக்கல் இன்ஜூரியோ, இல்ல வந்து ஃபீடிங் இன்ஜூரியோ இருந்துச்சுன்னா, அதெல்லாம் லைட் பிங்க் கலர்ல நம்மளுக்கு தெரியும். அவ்வளவுதான். அடுத்து ஜென்டியன் வயலட் மெத்தட். ஜென்டியன் வயலட்னா அதுவும் வந்து ஒரு ஸ்டெயின் தான். அந்த ஸ்டெயின் வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு
என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்ஸ எடுத்து அந்த ஸ்டெயின்ல வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எக் பிளக் எல்லாம் பர்பிள் கலர்ல தெரியும். அங்க பிங்க் கலர், இங்க பர்பிள் கலர்ல தெரியும். அடுத்து பெர்பெரைன் சல்பேட் மெத்தட். எந்த சீட்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு நம்ம ஃபீல் பண்றோமோ, அந்த சீட்ஸ எடுத்துட்டு 20 ppm ஆஃப் பெர்பெரைன் சல்பேட்ல போடணும். 20 ppm தேவையில்ல. நான் சொல்றேன். கான்சன்ட்ரேஷன் கம்மியா தான் தேவைப்படும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சோக் பண்ணிடுவாங்க. அத எடுத்துட்டு போயி அல்ட்ரா வயலட் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. வேவ் லென்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்ப வந்து கிரீன் கலர் ஃப்ளூரசன்ஸ் இருந்துச்சு. ஃப்ளூரசன்சிங் மெத்தட் எப்பயுமே சல்ஃபேட் அந்த மாரி இதெல்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃப்ளூரசன்ஸ் மெத்தட்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கிரீன் கலர் ஃப்ளூரசன்ஸ் வந்துச்சுன்னா, அங்க வந்து பிரசன்ஸ் ஆஃப் டேமேஜ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் டிடெக்ஷன் ஆஃப் இன்செக்ட் இன்ஃபெஸ்டேஷன். இப்போ ஓவராலா வந்து நம்ம இன்செக்ட்டோட என்டமாலஜி பத்தி முடிச்சுட்டோம். ஸ்டோர்டு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் என்னென்னன்னு பார்த்தாச்சு. ஓகே. நம்ம வந்து பேத்தஜன்ஸ்குள்ளார போயிடலாம். இன்னும் ஒரு 10 மோர் மினிட்ஸ் முடிச்சிடலாம். சீட் பார்ன் பேத்தஜன்ஸ், சீட் டிரான்ஸ்மிட்டட் பேத்தஜன்ஸ் இந்த 2க்கும் என்ன டெஃபினிஷன்? இது வந்து இந்த டெஃபினிஷன் வந்து நீங்க படிக்கிறதுக்காக போட்டது. நான் உங்களுக்கு ஈஸியரா சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. அதே தான் அதுலயும் குடுத்திருப்பாங்க. கொஞ்சம் டெர்மினாலஜி வந்து இது மாரி இருக்கும். சீட் பார்ன் பேத்தஜன்னா, சீடோட அசோசியேட் ஆயிருக்க பேத்தஜன்ஸ். அது வந்து ஃப்ரம் சீட்ல இருந்து டிசீஸ வந்து சீட்ல இருந்து சீட்லிங்க்கு, சீட்லிங்க்ல இருந்து பிளான்ட்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ட்ரீ சீட் டிரான்ஸ்மிட்டட் பேத்தஜன்ஸ் அப்டின்னா என்னன்னா, பேத்தஜன்ஸ் வந்து சீட்ல இருந்து சீட்லிங்க்கு போகும், பிளான்ட்ஸ்க்கு போகும். 2 ஒண்ணு தானே மேம் அப்டின்னா, சீட் டிரான்ஸ்மிட்டட் பேத்தஜன்ஸ்ல வந்து சீடோட இன்வால்வ்மென்ட் இருக்காது. அதுக்கு பதிலா எது வந்து அங்க பேத்தஜன்ஸ டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கும்னா, எனி அதர் வெக்டார்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ். ஏர் மூலியமாவோ, வாட்டர் மூலியமாவோ, சாயில் மூலியமாவோ, இல்ல அப்டின்னா வந்துட்டு எனி அதர் வெக்டார்ஸ், வைரஸஸ் அந்த மூலியமா டிரான்ஸ்மிட் ஆகுறது சீட் டிரான்ஸ்மிட்டட் பேத்தஜன்ஸ். இது 2ம் தான் உள்ள டிஃபரன்ஸ். இங்க பாருங்க சீட் பாண்ட்ல வந்துட்டு நம்ம குடுத்திருப்பாங்க. transmit the pathogen through the seed. இங்க வந்து passage of pathogen seed to seedling and to plants. சீடு வழியா போகாது. ஓகேவா? அதுதான் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருக்கா சொல்றேன். சீட் பார்ன் பேத்தஜன்ஸ்னா சீடு மூலியமா வந்து பேத்தஜன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருந்துச்சுன்னா, அது வந்து சீட் பார்ன் பேத்தஜன்ஸ். சீட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து பேத்தஜன் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆனா சீடு மூலியமா இல்ல. எனி அதர் வெக்டார்ஸ் மூலியமாவோ, இல்ல எனி ஏஜென்ட்ஸ் மூலியமாவோ டிரான்ஸ்மிட் ஆயிருக்குன்னா, அது சீட் டிரான்ஸ்மிட்டட் பேத்தஜன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் சீட் பார்ன் ஃபங்கை இதுல 2 இருக்கும். ஒண்ணு வந்து ஃபீல்டு ஃபங்கை, ஸ்டோரேஜ் ஃபங்கை. பேர்லயே இருக்கு. ஃபீல்டு ஃபங்கை, ஸ்டோரேஜ் செக்ஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஃபங்கை பத்தி பாத்திரலாம். இதுல நான் சொல்ற பாயிண்ட்ஸ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு ஃபங்கைனா இதோட டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் வாழக்கூடிய ஒரு ஃபங்கையா இருக்கும். இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சாப்ரோஃபைட்டா இல்ல பாராசைட்டாவோ அந்த ஹோஸ்ட டிபெண்ட் பண்ணி தான் இதோட லிவிங் இது வந்து இருக்கும். இது ஃபுல்லாவே பார்த்தோம். இந்த ஃபீல்டு ஃபங்கை அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, சீடோட கலர்லயும், அதோட ஸ்ட்ரக்சர்ல எல்லாத்துலயுமே வந்து டிஃபரன்ஸ் ஆயிருக்கும். அவங்க ஃபார்மேஷன் ஆகும்போதே நம்மளுக்கு வந்து மால்ஃபார்ம்டு சீட்ஸா வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஃபீல்டு ஃபங்கை. ஸ்டோரேஜ் ஃபங்கை அப்படின்னா, ஸ்டோரேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ட்ரை கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும் வளரக்கூடிய ஃபங்கை. ஸ்டோரேஜ் ஃபங்கை. இதனால என்ன ஆகும்னா, மோல்டு குரோத் வந்து உருவாகும். ட்ரை கண்டிஷன் இருந்தா மட்டும் தான் இதால வந்து சர்வைவ் ஆக முடியும். அதே மாரி ரொம்ப லோ டெம்பரேச்சர்ஸ் சீட் ஸ்டோரேஜ்லாம் கோல்டு ஸ்டோரேஜ்லலாம் பண்ணுவாங்க. அப்ப கூட இதால வந்து சர்வைவ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஃபீல்டு ஃபங்கைனா சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாராசைட்டிக் இன் நேச்சர். ஹோஸ்ட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோட குவாலிட்டி லெவல சீடோட குவாலிட்டி லெவல குறைச்சிரும். மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். இது ஃபீல்டு ஃபங்கை. ஸ்டோரேஜ் ஃபங்கைனா ஸ்டோரேஜ் கண்டிஷன்ல மட்டும் வளரக்கூடிய ஃபங்கை. இதுக்கு ட்ரை கண்டிஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. லோ லெவல் டெம்பரேச்சர்ஸ்லயே வளரும். எக்ஸாம்பிள் வந்து அஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட்ல போட்டிருந்தேன்ல, அந்த ஒரு ஃபங்கல் ஸ்போர்ஸ் மாரி, அந்த ஒரு குச்சி மாரி வச்சு அதுல பிரஷ் மாரி போட்டிருந்தேன்ல, அது வந்து பெனிசிலியத்தோட ஸ்ட்ரக்சர் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு சீட் இன்ஃபெக்ஷன், சீட் இன்ஃபெஸ்டேஷன் இது 2ம் வந்து நம்மளுக்கு குழப்பம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபெக்ஷன்னா என்ன?
இன்ஃபெக்ஷன்னா உள்ளுக்குள்ளார ஊடுருவி சீடுக்குள்ளார போய் ஊடுருவி பெனிட்ரேட் ஆகி அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்றதுதான் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னா சர்ஃபேஸ் லெவல்ல கண்டாமினேஷன் பண்றது. அதுக்கு இன்னொரு பேரும் கண்டாமினேஷன் தான் சொல்லுவாங்க, சீட் கண்டாமினேஷன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. இன்ஃபெஸ்டேஷன் இருக்கா, எஸ் வருதா, அப்ப வந்து சர்ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு வந்து உள்ளுக்குள்ளார இருக்கும். இது நிறைய பேத்துக்கு குழப்பம். இப்ப படிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கெல்லாம் இதுல நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதனால வந்துட்டு நான் சொல்றேன். இந்த இன்ஃபெஸ்டேஷன்ல எஸ் வந்தா சர்ஃபேஸ் லெவலு, சி வந்தா இன்னொன்னு வந்து ஆப்போசிட் வெர்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இத பாத்துறோம். இன்ஃபெக்ஷன்னா உள்ளுக்குள்ளார போய் பண்றது. அதுதான் வந்து சிஸ்டமிக்கா வாஸ்குலர் சிஸ்டம் வழியாவோ நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் வழியாவோ என்டர் ஆகி சீடோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்றது அப்படிங்கறத டெர்மினாலஜியா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து பேத்தஜனுக்கும் சீடுக்கும் ஒன்னும் சம்மந்தம் இருக்காது. இந்த ரஸ்டிஸ் மட்டும், இந்த ஸ்க்ளீரோஷியா பால்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கருப்பு கலர்ல என்ன ஆகும்னா அந்த சீடு கூட வந்து இதுவும் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சீடு எது இது, அப்ப வந்து அதோட பியூரிட்டி லெவல்ல வந்து இது குறைக்குது. சோ சீட் சர்டிபிகேஷன் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம போகும்போது இதனால வந்து நம்மளுக்கு லாஸ் ஏற்படும். அவங்க வந்து சர்டிபிகேஷன் பண்ணும்போது இது வந்து இந்த பெர்மிசபிள் லிமிட் குள்ளார இல்ல அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கும். இதுதான் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெஸ்டேஷன். அடுத்து இந்த டெசிக்னேட்டட் டிசீஸ். ஒவ்வொரு கிராப்லயும் என்னென்ன டிசீசஸ் வந்து நம்ம பேத்தாலஜில படிக்கும் போது ஒரு 10 டிசீஸ் வந்து படிச்சிருப்போம். அதுல சீட் டிரான்ஸ்மிட்டட் என்னென்ன, சீடு மூலியமா போற சீட் பார்ன் பேத்தஜன்ஸ் என்னென்ன, அதுல இம்பார்ட்டன்டான டெசிக்னேட்டட் டிசீசஸ் எல்லாத்தையும் வந்து நான் இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை நான் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பேத்தஜன் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து டேமேஜ் இது எப்படி இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரியான டேமேஜிங் சிம்டம்ஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நார்மலா நம்ம பேத்தாலஜிஸ் மட்டும்னா இதுதான், பண்ட்னா இதுதான், அந்த மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப பேர்ல் மில்லட்ல கிரெயின்ஸ் மட்டும் இந்த கலர்ல வரும் அப்படிங்கலாம் இல்ல. ஆனா இப்போ ஒரு கிராப்ல எர்காட், இப்ப பேர்ல் மில்லட்ல எர்காட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசீஸ். ஆனா அதுல நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. சோ இந்த 3 ஃபர்தரா வர ஒரு 3 ஸ்லைட் இருக்கும். இந்த 3 ஸ்லைடுமே வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப வந்து படிக்கலைனாலும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்ல ரீட் அவுட் 2, 3 டைம்ஸ் நல்லா ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல ஷார்ட்கட்ஸ் வந்து நம்மளுக்கு தோணும். அப்ப அந்த ஷார்ட்கட்டை வச்சு படிச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த 3 ஸ்லைடையும் பார்த்துக்கோங்க. இத சும்மா பார்க்கறதுதான். பின்னாடி வர ஸ்லைட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இது உங்க புக்ல எல்லாம் விட்டுருச்சு. இல்லைன்னா இது போட்டே இருக்க மாட்டேன். அதனால இத நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நோட்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காக போட்டது இது. நெக்ஸ்ட் வந்து மைக்கோடாக்சின்ஸ். மைக்கோடாக்சின்னா எது ப்ரொடியூஸ் பண்ணும்? ஃபங்கை. ஃபங்கையோட செகண்டரி மெட்டபாலைட் ப்ராடக்ட் தான் மைக்கோடாக்சின். ஏன் மைக்கோடாக்சின்னு சொல்றோம்? இது வந்து டாக்ஸிக் எஃபெக்டா ப்ரொடியூஸ் பண்ணும் பிளான்ட் அஸ் வெல் அஸ் ஹியூமன் பீயிங். சீடை வந்து நம்மளும் ஃபீட் பண்றோம் இல்லையா, கிரெயின்ஸ் ஃபீட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய இதுவும் வந்து நம்மளுக்கு டாக்ஸிக்கா இருக்கும். இதுல நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்கோடாக்சின்ஸ் இந்த இது அப்லாடாக்சின், டிஆக்சினிபிலினோல், ஜியர் அலினோன், ஓக்ராடாக்சின் ஏ, பிமினோசின் பி1. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்கோடாக்சின்ஸ். இது ரொம்ப எலாபரேட்டா படிக்கணும்னு தேவையில்ல. அந்த எலாபரேட்லாம் நான் கட் ஷார்ட் பண்ணி என்ன கமாடிட்டி, என்ன ஃபங்கல் சோர்ஸ், அதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டீப்பா போய் படிக்கிறதுக்கு நம்ம எம்எஸ்சி லெவல்ல படிக்கல, நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் லெவல்ல படிச்சுப்போம். அவ்வளவுதான். ரொம்ப டீப்பா படிச்சோம்னா இதுல இன்னும் என்னென்ன டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த டாக்ஸினோட எஃபெக்ட்ஸ் என்ன, அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. சோ அது நம்மளுக்கு தேவையில்ல. இதையும் நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப டெஸ்டிங் மெத்தட் பார்க்கலாம். டெஸ்டிங் மெத்தட்னு பார்த்தோம்னா சீட் பார்ன் ஃபங்கை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஃபங்கைக்கு என்னென்ன, பாக்டீரியாவுக்கு என்னென்ன, வைரஸஸ்க்கு என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் மெத்தட். இதுல வந்து நான் எல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. எது எது மோஸ்டா வந்து நம்ம லேப் லெவல்ல வந்து பண்ணுவாங்க அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
சில இது எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா, அது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். இல்லன்னா அது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸா இருக்கும். நான் சொல்றேன். இதுல வந்து சீட் பார்ன் ஃபங்கைல நான் உங்களுக்கு மோஸ்ட்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அந்த லாஸ்ட் 2 மட்டும். எம்பரியோ கவுண்ட் மெத்தட், ஃப்ளோரசன்ஸ் மெத்தட். இதெல்லாம் வந்து நம்ம இப்ப கரண்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தடாலஜிஸ நான் உங்களுக்கு கரெக்ட்டா சொல்றேன். மத்ததெல்லாம் நீங்க நேம் லெவல்ல என்ன டெஸ்ட்ன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் ட்ரை சீட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. கர்னல் பண்ட் அந்த எக்ஸாம்பிள் குடுத்திருக்கிறதெல்லாம், நீங்க கண்டிப்பா அத நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை சீட்ஸ்னா, சீட எடுத்து அப்படியே நம்ம விஷுவல் நேக்ட் ஐல பார்த்தோம்னா, அதுல வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்ப மோல்டு குரோத் ஆயிருந்துச்சுன்னா தெரியும். இல்ல சீட்ஸ் வந்து நார்மலான சீட விட ஷ்ரிங்க் ஆயோ, இல்ல ஷ்ரிபிள்டு சீட்ஸோ இருந்தாலோ, அதனால அது எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஃபங்கை இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வாஷிங் டெஸ்ட். ஆனா இதுல வந்துட்டு என்ன பண்றது? ரொம்ப எக்ஸ்பர்ட்டால தான் அத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து இதுவும் நல்ல சீடு தான் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருவாங்க. அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இது டெக்னிக்கலா வந்து கொஞ்சம் எஃபர்ட் தேவைப்படும். அடுத்தது வாஷிங் டெஸ்ட். வாஷிங் டெஸ்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்ஸ எடுத்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ல போட்டு அதுல வாட்டர் ஆட் பண்ணிருவாங்க. நல்லா வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு, அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எடுத்து மறுபடியும் ஸ்லைட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல பார்ப்பாங்க. சீட்ஸ எடுத்து வாட்டர் கூட போட்டு 5 டூ 10 மினிட்ஸ் ஷேக்கன் பண்ணிட்டு, திரும்பியும் வந்து அந்த வாட்டர் டிராப்லெட்ட எடுத்து அந்த ஸ்லைட் மேல வச்சு மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ணும்போது ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது அங்க தெரியும். ஸ்போர்ஸ் இருந்தா அதுல எக்ஸாமைன் ஆகும். நம்ம பண்ணிக்கலாம். அத பார்க்கறது. அதுக்கு ஃபிளாக்ஸ் மெட் ஆஃப் வீட். அடுத்து NaOH சீட் சோக் மெத்தட் அப்டின்னா என்னன்னா, 0.2% NaOH எடுத்து, நம்ம வந்து 0.2% NaOH வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார வந்து சீட்ஸ போட்டுட்டு, ஒரு 18 டூ 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த கலர் வந்து ஜெட் பிளாக் கலர்ல வரும். அந்த பிளாக் கலர்னால தான் நம்ம வந்து இப்ப இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்றத பார்க்கலாம். 0.2% NaOH 18 to 24 ஹவர்ஸ்ல வந்து அத சோக் பண்ணி வச்சிரணும். வச்சோம்னா பிளாக் கலர் அப்பியரன்ஸ் வரும். ஓகே. இந்த இமேஜ் எல்லாம் எதுக்கு மேம் போட்டிருக்கீங்க அப்டின்னா, இந்த இமெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளாட்டர் மெத்தட் அப்டின்னா என்னன்னா, பிளாட்டர் பேப்பர் இருக்குல்ல, அத வந்து இந்த பெட்ரி டிஷ்ஷு. இந்த பெட்ரி டிஷ்ல இந்த பிளாட்டர் பேப்பர் இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அது பிளாட்டர் பேப்பர வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர்ல நல்லா டிப் பண்ணி, அது மேல வந்து வச்சுடுவாங்க. 2 லேயர் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ் இந்த மாரி சர்க்குலர் பேட்டர்ன்ல வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டார்க் கண்டிஷனும் ஆல்டர்னேட்டிங் லைட் அண்ட் டார்க் கண்டிஷன் குடுப்பாங்க. எத்தன நாளைக்கு அப்டின்னா, அ 5 டூ 7 டேஸ். ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி குடுப்பாங்க. இப்ப வந்துட்டு 12 ஹார்ஸ் வந்து லைட்ல வச்சிருந்தா, 12 ஹார்ஸ் வந்து டார்க்ல வச்சிருப்பாங்க. அதுல அந்த லேப்லயே வந்து அந்த மாரி செட்டிங்ஸ் இருக்கும். அதுல வந்து வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இருந்துட்டு அத எடுத்து அப்புறம் 5 டூ 7 டேஸ்க்கு அப்புறம் அத எடுத்து பார்க்கும்போது, இந்த மாரி எல்லாம் ஃபங்கல் ஸ்போர்ஸ்லாம் வந்திருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து இதுல மைக்ரோஸ்கோப்ல பார்த்துட்டு, இதுல எத்தன வந்து சீட்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பண்ணி, அதுலருந்து பெர்சன்டேஜ் லெவல்ல கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பிளாட்டர் மெத்தட். அடுத்து ஃப்ரீசிங் மெத்தட். இத வந்து மாடிஃபைடு பிளாட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீசிங் மெத்தட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான். சீட்ஸ வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இன்குபேட்டிங் மெத்தட மட்டும் என்னன்னா மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் 20 டிகிரி சென்டிகிரேட்ல 2 டேஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து -20 டிகிரி சென்டிகிரேட்ல 1 நாள் வைக்கணும். நெக்ஸ்ட் இருந்துட்டு இன்னொரு 20 டிகிரி அதுக்கப்புறம் 1 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் 20 டிகிரி. ஆல்டர்னேட்டிவா ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃப்ரீசிங் மெத்தட்னா ஃப்ரீசர்ல வைக்கிறது. 1 நாளைக்கு வைப்பாங்க. அடுத்து அகார் பிளேட் மெத்தட். இந்த 2வது போட்டிருக்கோம்ல அகார். நம்ம எல்லாமே இத பண்ணியிருப்போம். இந்த மைக்ரோபயாலஜில. அகார் ப்ரிப்பேர் பண்ணிடுறது. அகார் ப்ரிப்பேர் பண்ணி அத கூல் பண்ணிட்டு இந்த பெட்ரி பிளேட்ல ஊத்திட்டு இந்த மாரி சீட்ஸ வந்து லார்ஜ் சைஸ் சீட்னா 7 சீட்ஸ் தான் வைப்பாங்க. அந்த மாரி சீட்ஸ வச்சுட்டு இந்த மாரி அரேஞ்ச் பண்ணிட்டு, இதுல வந்துட்டு நம்ம அதே மாரி 5 டூ 7 டேஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிங் லைட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து குடுப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெரிலைசிங் கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம பண்ணணும். அந்த மாரி வந்து ஸ்டெரிலைசிங் கண்டிஷன்ல பண்ணா தான்,
நம்ம சீட்ல வந்து இன்ஃபெக்ஷன் நம்மளே வந்து இங்க இன்ஃபெக்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால வந்து ஸ்டெரிலைசிங் கண்டிஷன்ல வந்து பண்றோம். நெக்ஸ்ட் இந்த மாரி வந்து சீட் குரோத் வந்து இது மேல பாருங்க. இப்படி சீட் மேல ஃபங்கை எஃபெக்ட் ஆனது இருக்கும். இத வச்சு நம்ம எக்ஸாமைன் பண்ணிக்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு. அடுத்து சீட்லிங் சிம்ப்டம். பேர்லயே இருக்கு சீட்லிங் சிம்ப்டம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரே எடுத்து சாண்ட் ட்ரேன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரேல வந்து சாண்ட ஃபில் பண்ணும். அப்படி ஃபில் பண்ணக்கூடிய சாண்ட் எப்படி இருக்கணும்னா, ஸ்டெரிலைஸ் பண்ண சாண்டா இருக்கணும். அந்த ஸ்டெரிலைஸ் பண்ண சாண்ட எடுத்து அந்த ட்ரேல ஃபில் பண்ணிட்டு, நம்ம ஒரு ரெகுலர் ஸ்பேசிங்க ஃபாலோ பண்ணி சீட்ஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த சீட வந்து கொஞ்ச நாள் குரோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எத்தன நாள்னா ஒரு 14 டேஸ்ல வந்து வப்பாங்க. அதே மாரி இது எல்லாமே ஆல்டர்னேட்டிங் சைக்கிள்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க்ல தான் வப்பாங்க. அப்புறம் அந்த சீட்லிங்க எடுத்து, ஏதாவது ஃபங்கைக்கான சிம்ப்டம்ஸ் வந்து அந்த சீட்ல இருக்குதா? அப்படின்னு பார்க்கிறது தான் சீட்லிங் சிம்ப்டம் டெஸ்ட். இது எல்லாமே மேஜரா நம்மளுக்கு ஃபாலோ பண்ண லேப் லெவல்ல வந்து நம்ம பண்ற டெஸ்ட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கிறது எம்ப்ரியோ கவுண்ட் மெத்தட், ஃப்ளூரசன்ஸ் மெத்தட். ரொம்ப டீப்பா வேண்டாம். நம்ம வந்து அப்படி வேணுங்கிறவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அவ்ளோ டீப்பா இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்றது இல்ல. சோ அந்த மெத்தட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வைரஸஸ். வைரஸஸ்னா வைரஸஸ்ல குரோயிங் மெத்தட்ன்னு ஒண்ணு இருக்கு. டைரக்ட் சீட் டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. டைரக்ட் சீட் டெஸ்ட்னா நான் தான் சொன்னேன் இல்லையா? எக்ஸாமைன் பண்ணி அதுல வந்து என்ன ஷ்ரிபிள்டு சீட்ஸா டிஸ்கலரேஷன் வைரஸ்னாலே டிஸ்கலரேஷன உருவாக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அத பத்தி சொல்றது. இதெல்லாம் தான் டைரக்ட் சீட் டெஸ்ட். க்ரோ டெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு மீடியம் க்ரோயிங் மீடியத்துல வந்து வளர்த்தி வைரஸோட சிம்டம்ஸ் வந்து அதுல இருக்கான்னு பாக்குறது. க்ரோயிங் மீடியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீட பொறுத்த வரைக்கும் ஜெர்மினேஷன் பேப்பர்ல பண்ணலாம். இல்ல இந்த பிளாட்டர் மெத்தட்ல பண்ணலாம். இல்ல அப்படின்னா சாண்ட்ல இப்ப சீட்லிங் சிம்டமா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த சீட்லிங் எடுத்து வைரஸ்க்கான சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்றது. நான் வந்து சீரலாஜிக்கல் டெஸ்ட். சீரலாஜிக்கல்னா ஆன்டிஜன், ஆன்டிபாடிஸ் அது ரிலேட் பண்ணி வர்றது. ரொம்ப எங்களுக்கே இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால இதுல வெறுமனே நீங்க அந்த நேம்ஸ மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். எப்படி கேட்பாங்கன்னா, இதுல எந்த டெஸ்ட் வந்து வைரஸ்க்கு வந்து டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாரி பாக்டீரியாவ பொறுத்தவரைக்கும் ட்ரை சீட் எக்ஸாமினேஷன், க்ரோ ஆன் டெஸ்ட் இது 2ம் இம்பார்ட்டன்ட். இது 2ம் தான் லேப் லெவல்ல வந்து இப்ப கேரி அவுட் பண்ணுவாங்க. இந்த அகார் பிளேட்டும் பண்ணுவாங்க. நியூட்ரியன்ட் ஸ்போர் மிக்சர் வந்து கொஞ்சம் ஹை லெவல். அதனால வந்துட்டு நம்ம அது பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாமே ஒரே மாதிரி தான். என்னென்ன டெஸ்ட் எது எதுக்கு. இப்ப இதுல பாக்டீரியானா இதுல டிஃபரெண்டா இருக்கிறத பாருங்க. நியூட்ரியன்ட் ஸ்போர் ஹலோ. நியூட்ரியன் ஸ்போர் மிக்சர் மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி டிஃபரெண்ட்டா இருக்க நேம்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அத நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, நீங்க இது ரொம்ப அவசியம் இல்ல. நம்ம இந்த நேம்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இன்னும் ஒரு டீப்பா போகணும்னா, நம்ம எம்எஸ்சி லெவலே படிச்சுருவோம். அதனால தான். ஓகே. ரொம்ப போர் அடிக்க விரும்பல. ஓகே முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஃபீடர், இன்டர்னல் ஃபீடர், அதோட இன்ஃபெஸ்டேஷன எப்படி டிடெக்ட் பண்றது? நெக்ஸ்ட் வந்துட்டு பேத்தஜன்னா என்ன? சீட் பார்ன்னா என்ன? சீட் டிரான்ஸ்மிட்டட்னா என்ன? அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து இருக்கும். கொஞ்சம் இத நீங்க உடனே புரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இன்னொருக்கா ஸ்லைட வந்து பாருங்க. நான் இந்த ஸ்லைட வந்து உங்களுக்கு குடுக்குறேன். இந்த டாபிக்க பொறுத்த வரைக்கும் நோட்ஸ்ல வந்து கம்மியான லெவல் தான் இருக்கும். சோ அதனால வந்துட்டு நீங்க இந்த ஸ்லைட பேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளவுதான். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கிளாஸ் நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேன்னு ஃபீல் பண்றவங்க, திரும்பி வந்து இந்த வீடியோ வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ குடுக்கும்போது, இன்னொருக்கா வந்து நீங்க அத கேளுங்க. எனக்கே வந்து இப்போ ஒரு தடவ கேட்டோனே எல்லாம் புரியாது. நான் இன்னொருக்கா கேட்டு புரிஞ்சுக்குவோம். இன்னொருக்கா படிப்போம். அந்த மாதிரி தான். ஆ தப்பில்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால. ஆனா வந்து இன்னும் புரியல. மேபி நீங்க படிக்கும்போது டவுட் வந்தா நான் சொல்றேன். இப்ப டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னென்ன பீட்டில், என்னென்ன இது, அது மட்டும் படிச்சுக்கோங்க. இது மத்தபடிக்கு என்டமாலஜி போர்ஷன்ஸ்ல தான் இது கவர் பண்ணுவாங்க. இது பொறுத்தவரைக்கும் சீட பொறுத்தவரைக்கும் சீட் டெஸ்டிங், சீட் சர்டிஃபிகேஷன்
இந்த டாபிக் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி டெல்த்ல மேஜரா வர கொஸ்டின்ஸ மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஓகே. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க வந்து கிளாஸ் டெஸ்ட்லாம் நெறைய அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப இந்த ஒவ்வொரு டாபிக் வைஸா கொஸ்டின்ஸ் பிரிப்பேர் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல அட்டெண்ட் பண்றீங்களோ, பண்ணலையோ, ஆனா அந்த அட்லீஸ்ட் அந்த ஆன்ஸரையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப 4 ஆப்ஷன் குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த ஆப்ஷனுக்கு கீழ எத்தன பேரு இந்த ஆப்ஷனுக்கு இதான் ஆன்ஸர்ன்னு எழுதியிருப்பீங்களா? அந்த மாதிரி பண்ணாதவங்க இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு இப்போ உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் குடுக்குறாங்கன்னா, 20 இன்டு 4 80 கொஸ்டின்ஸ்க்கு அது சமம். ஓகேவா? இப்ப 25 கொஸ்டின்ஸ் குடுக்குறாங்க. 25 இன்டு 4 100 கொஸ்டின்ஸ்க்கு சமம். சோ, அதனால வந்துட்டு நீங்க அந்த கொஸ்டின்ஸ படிச்சு அதுக்கான ஆப்ஷன்ஸ மட்டும் படிக்காதீங்க. அந்த ஆப்ஷனுக்கான கொஸ்டின தேடி படிங்க. அது படிச்சீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு பக்கத்திலேயே எழுதி வச்சுக்கோங்க. ஒண்ணும் தவறில்ல. நீங்க ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்டின்னா, அந்த ஆன்லைன் கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு கீழ நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து அதுல எழுதிக்கோங்க தனியா. இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன் வந்துச்சு. இதுக்கு இதான் கொஸ்டின். தேடுனீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு மெமரைஸ்டா இருக்கும். ஓ! இது நம்ம தேடணுமே! இது இங்க தான் இருக்கும் அப்படின்னு. இதுன்னு இல்ல. நம்ம அக்ரி லெவல்ல நம்ம ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ் லெவல்ல சொல்றேன். நம்ம எத்தன பேர் 25 கொஸ்டின்ஸ் குடுக்குறாங்கன்னா, அது இன்டூ 4ஆ நம்ம பார்க்கணும். அந்த விஷன் இருந்தாலே நம்ம வந்து சக்சஸ் பண்ணிடலாம். ஓகே. ஒரு டவுட்டும் இல்லன்னு நெனைக்கிறேன். சரி வைண்ட் அப் பண்ணிக்கலாமா கிளாஸு? அவ்வளோதான் முடிச்சாச்சு.